வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பால் கறி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி இப்போது குக்கரில் எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் சீவாமல் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சுக்கிட்டாலும் சரிதான், இல்லை இந்த மாதிரி தோல் சீவிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரிதான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து குக்கர் லிட் போட்டு இப்போது ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாகவும் வேக வச்சிடாதீங்க, அதே சமயம் கல் மாதிரி வேகாமலும் இருக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மிளகாய் சேர்க்குறேன். ஒரு ஏலக்காவும் 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இந்த பால் கறி வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து கொதித்து நல்லா திக்காகிடுச்சு பால் கறி. ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான். டேஸ்டியான சூப்பரான உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு பால் கறி சப்பாத்தி, பூரி, அப்புறமா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.